வணக்கம் மாணவர்களே, இது ஒரு நல்ல ஒரு கணக்கு. முதல்ல கணக்கு நம்ம ரீட் பண்ணுவோம். From the top of a tower, a ball is thrown vertically upward, which reaches the ground in 6 seconds. இதான் ஒரு டவர். இதில் என்ன செய்யறோம், ஒரு பால் த்ரோ பண்ணுறோம். அது என்ன செய்யுது, 6 செகண்டில் கிரவுண்டுக்கு வந்துடுது. A second ball is thrown vertically downward from the same position. இங்கே என்ன செய்யறோம், vertically downwardsல த்ரோ பண்ணுறோம். The same speed reaches the ground 1.5 seconds. இது 1.5 செகண்ட் வந்துடுது. A third ball released from the rest from the same location will reach the ground dash second. இது ஜஸ்ட் அப்படி என்ன செய்கிறோம், த்ரோ பண்ணாமல் அப்படியே விடுறோம். அப்போ எவ்வளோ செகண்டில் கீழே வரும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஹைட்டு கொடுக்கல. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஹைட் நம்ம எப்பவுமே எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2AT² எடுத்துக்கலாம். ஒரு கேஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸுக்கு ஹைட் வந்து ஹச், சரிங்களா? ஹைட் வந்து ஹச், u into 6 ut, t வந்து 6 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, -1/2 gt². t எடுக்கிறதுல 6 போடுறோம். இங்கே -g வருது, ஏன்னா பால் என்ன செய்கிறோம், இங்கேருந்து நம்ம மேல் நோக்கி எறிகிறோம், சரிங்களா? அப்புறம் கேஸ் 2 என்ன செய்கிறோம், அதே அச்சு தான். பால் என்ன செய்கிறோம், கீழ் நோக்கி நம்ம எறிகிறோம். கீழ் நோக்கி எறிகிறப்ப இனிஷியல் வெலாசிட்டி வந்து -u வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா சோலி முடிஞ்சு, கணக்கு தப்பாக போயிடும். ஓகே, t வந்து 1.5 செகண்ட். இங்கே என்ன செய்யும், 1/2 g 1.5 ஸ்கொயர் வரும். இது கேஸ் 2, சரிங்களா? அடுத்து கேஸ் 3 ஹச், அங்கே u வந்து 0, ஸோ -1/2 gt². -1/2 gt². ஓகே, இப்போ கேஸ் 1, 2 நம்ம என்ன செய்வோம், 1 3 ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். 1 3 ஈக்குவேட் பண்ணால் -1/2 gt² is equal to 6μ -1/2 g36 வரும். இதில் t² is equal to 6μ -1/2 g வந்து 10 எடுத்துக்கிறோம். இது வந்து 36. இது நான் இது வந்து நான் -2/g இந்த பக்கம் வந்துடும், -2/g வந்துடும், சரிங்களா? இது வந்து இந்த மொத்த டைமோடையும் இந்த எல்லா டைமோட இது மல்டிப்ளை, இது இந்த 2/gன்றது -2/gன்றது. ஸோ இது ஃபுல்லாக போட்டுக்கோம், சரியா? இப்போ t² is equal to 6μ 360/2 150. இங்கே என்ன செய்யணும், 2/g, g வந்து என்னது 10. அப்போ ஒன்று -1/5 வரும். அப்புறம் என்ன செய்யணும், ஈக்குவேட் 1 and 2 ஈக்குவேட் பண்ணால் equation 1 and equation 2 என்ன இருக்கும், 6u -1/2 g6² is equal to -1.5u minus g/2 1.5 whole square வரும். இதெல்லாம் ஒரு செட் பண்ணதா 7.5u. இங்கே என்ன இருக்கும், 1/2 g6² minus 1.5 whole square கிடைக்கும். இது வந்து u is equal to இந்த 10 divided by 7.5. ஸோ u is equal to இதை நம்ம என்ன செய்யலாம், g வேல்யூ 10 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து கேன்சலாக இங்கே 5 இருக்கும். இங்கே 36 minus r² வந்து 36, இது வந்து 2.25. ஸோ இதை நம்ம சிம்பிளி பண்ணால் 33.75 இருக்கும். ஸோ 5 into 33.75 by 7.5. ஸோ ரெண்டு பக்கம் என்ன மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 50 into 33.75 by 75 கிடைக்கும். ஸோ இது நம்ம சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3 இங்கே தான் கிடைக்கும் நமக்கு. $25 பண்ணுறாங்க. 2 25 50.
ஸோ அப்புறம் இந்த 3 இதையும் கட் பண்ணால் 11.22 கிடைக்கும். ஸோ 2 × 11.22 22.50 கிடைக்கும். சரிங்களா? யூவோட வேல்யூ. அப்புறம் அந்த யூவோட வேல்யூ இல்லையா, அதை வந்து என்ன செய்யும், இந்த டி ஸ்கொயர் 6 மைனஸ் 180 மைனஸ் 1/5 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தோம் யூவோட வேல்யூ 22.5. அதை இந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 135 கிடைக்கும். ஸோ 135 கிடைக்கும். யூ வேல்யூ போன ஸ்லைடில் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 135 மைனஸ் 180 மைனஸ் 1/5 தட் இஸ் டி ஸ்கொயர் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 45 டிவைட் பை மைனஸ் 5. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9 கிடைக்கும். டி ஸ்கொயர் வந்து 9 டி is equal plus or minus 3. நெகட்டிவ் வேல்யூ டைம் இஸ் நாட் பாசிபிள். ஸோ டைம் டி is equal to 3 செகண்ட். இதுதான் சரியான ஆன்சர்.